ரவுண்ட் டூ மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை கிங்ஸ் vs சென்னை ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு சென்னை ஃப்ரெண்ட்ஸு. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் காமன் பவர்லே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். லியாண்டர் ஸ்டேக்கில் ஃபஸ்ட் ஓவர் பரத் போடுறாங்க, டால் பவுலர். லெக் கட்ரு வேரியேஷன் நல்லாவே டர்ன் ஆகிருக்குங்க. செகண்ட் ஒன் லைனுக்குள்ளே வந்துருச்சு, பெருசாக டர்ன் பண்ணல. இந்த வந்து 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. ஒரு ஃப்ளிக்கை பார்க்க முடியுது. விண்டுக்கு ஐ திங்க் மரத்தில் பட்டுருச்சோ அப்படின்னு பார்க்குறேன். எஸ், மேக்ஸிமம் போயிருக்கு. நல்ல ஃப்ளிக்கு. அந்த இடத்துல யாராலையுமே ஃப்ளிக்கில் அடிக்க முடியல. ஸ்கொயரில் 6ஏ இல்லை இவ்வளோ தூரமா, இப்போ போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு கோஸ் ஃபார் அ பிக் ஸ்விங். டாட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணி போயிட்டுருக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. வந்து சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். சூப்பர் டர்னுங்க, வேற மாதிரி போடுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எதுவும் விடலை இது வரைக்கும் தஞ்சை கிங்ஸ். லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு சூர்யா முதல் வந்து லியாண்டர் ஸ்டேக்கில் ஃப்ளாட்டாக போனார். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி ஓய்யோ கைக்கு பக்கத்தில் போயிடுச்சுங்க. விரட்டி ஓட்டார். தினேஷ்னு நினைக்கிறேன் அவர். செகண்ட் ஒன் டாட் பால், கம் பேக்கிங் பால். போன ஒரு வித்து கொடுத்தாரு, இந்த வித்தை கொடுக்காம போட்டார். போன பால் வைடு ரீபால். அந்த பால் தேர்ட் ஒன் பேக்வர்ட் டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஆஃப் சைடில் ஆட பார்த்தாங்க, லெக் சைடுக்கு போயிருக்கு. சூசர் ஸ்டைக்கில் சூர்யாட்ட வந்து ஐயோ ஆளே இல்லாத பக்கம் போயிருக்குன்னு சொல்லுவேன். குத்தி போயிடுச்சு. ஐ திங்க் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும்னு தோணுது. பவுண்ட்ரிங்க. அடுத்த வந்து சூர்யா டு சுசி. சூப்பர் டெலிவரி. ஜஃபா பால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் வச்சார் பேட்ஸ்மேனை. ஒரு பெரிய அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால் சொல்லியிருக்காங்க. இதோட பவர் பிளே முடியுது, ஓவர் முடியுது. 2 ஓவர் பவர் பிளே முடியல, 15 ஸ்கோர். விக்கெட் எதுவும் விடலை தஞ்சை கிங்ஸ். அது தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பரத் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். செகண்ட் பால் வைட்டு. ஸோ செகண்ட் பால் லியாண்டர் ஸ்டிக்கில் நல்லா போடுறாருங்க. டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காரு. லெக் சைடில் பெரிய ரீஜனுக்கு அடிக்க வைக்க பார்க்குறாங்க. தேர்ட் பால் இந்த விக்கெட்டு போனார். பெருசாக டர்ன் பண்ணல, ஸ்லோவாக போட்டாங்க. லென்த் பிஃபோராக வச்சார். ஸ்டெம்ப் லைன்லேயே வைக்கிறாரு. அடுத்த வந்து பரத் லியாண்டர். இதுவும் டாட்டா இருக்குங்க. வேற மாதிரி ஓவர் போட்டுட்ருக்காரு. இன்றைக்கி டே முழுக்கவுமே சென்னை பசங்களில் இவர் ஒரு இம்ப்ரெசிவான பவுலர். லாஸ்ட் ஒன் மாட்டுச்சின்னு நினைக்கிறேன். மடக்கி அடிச்சிருக்காரு பெரிய ரீஜனுக்கு. பிரசாந்த் அங்கே ஃபீல்டை லைனுக்கிட்ட பிடிச்சிருக்காங்க. நல்ல ஓவர். ஸோ டாட் பால் ப்ரெஷர்னால தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க லியாண்டர். எக்ஸலண்ட் ஓவருங்க. ஒரே ரன்னா, அந்த ஒரு வைடு மட்டும்தான். மற்ற எல்லா பாலுமே டாட்டு. ஸோ 3 ஓவர் முடிவில் 16 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் ரவுண்ட் 1 மேட்ச்சில் த மேன் ஆஃப் த மேட்ச் சபரி. அடுத்த ஓவர் தினேஷ் வந்திருக்காங்க. அவருக்கு ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. குத்தி வெள்ளையும் கொண்டு போகிறாரு, உள்ளையும் கொண்டு வராரு. டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு தோணுது. லோட்டாஸ் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. இதையுமே பிரசாந்த் கிட்ட பேருக்கு கொஞ்சம் எடுத்து விட லேட் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்டிக்கு மேலே வருது. தேர்ட் பால் லெக் கட்டணும்னு நினைக்கிறேன். குத்தமுல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது பவுலர்கிட்ட. இதை டபுளாக மாற்ற முயற்சியா அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி ரிசீவ். அதையும் டபுளாக மாற்றிருக்காங்க. நல்லா இன்டென்ட்டை காட்டுறாங்க. 2 பேருமே ஓடுறாங்க. இப்போ தினேஷ் தந்த அர்த்தம் இது ஒரு லெக்கட்டராக தான் இருக்கும். கேஸ் கையிலே தெரிஞ்சு லைனுக்குள்ளே வந்துருக்கிட்டாங்க. டாட் பால். ஓய்யோ பந்து அலசி உள்ளே வந்துச்சுங்க. கூகுளி மாதிரி போட்டாருங்க. பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர். கிரேட் டெலிவரி போட்டிருக்காங்க. கிரேட் ஓவர் இது ஆக்சுவலாக. இவரோட கடைசி பந்து லெக்கட்டரா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ஸ்டிக்குக்கிட்டே இறக்க பார்த்துருக்காரு. நல்ல ஓவருங்க. பேக் டு பேக் நல்ல ஓவர். அடுத்த ஓவரோட வினோத் வந்திருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 19 ஸ்கோரு. பேட்ஸ்மேன் ஒருத்தர் ரிட்டையர் அவுட்டு. சபரி ஸ்டைக்கில் மேட்சை கொண்டு போகணும். 12 பால் பாக்கி இருக்குது. முதல் பந்து பாடி அட்டாக். த்ரூதுரையும் தான் பேட்டோட பார்த்தாரு. டைமிங் கொடுக்காம போட்டாங்க. செகண்ட் பால் சூப்பர் டெலிவரிங்க. கிரேட்டுங்க. தேர்ட் பால் வினோத் சபரி ஃப்ளோட்டர் டெலிவரி. ஸ்டெம்பில் பட்டுருச்சு. இறங்கிருச்சு. ஸ்டெம்பில் பட்டுருச்சு. இன்சைட் எட்ஜில் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க.
விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சச்சின். ஃபோர்த் ஒன். ஒரு டாஸ் பால் நல்லா பட்ட மாதிரி இருக்குது, பட் கைக்கு போயிருக்குங்க. பிரசாந்த் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டார். ஐயோ, தஞ்சையை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து சபரி ஒரு மேன் ஆஃப் த மேட்சோ அதே மாதிரி பிரசாந்த் ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங்கும் சரி நல்லா பண்ணியிருக்காரு. ரவுண்ட் ஒன்ல இப்பயும் நல்லா பண்ணியிருக்காரு. விக்கெட்டுக்கு அடுத்த பேட்ஸ்மேன் மோனிஷ். வினோத்திட்ட இவர் பிடிக்கிற முதல் பந்து வெயிட் பண்ணார், கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு, ஒட்டி வச்சுருந்தாங்க. ஷார்ட் பேக்வர்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆஃப் ஆஃப் த மேட்டில் இருக்காருங்க, சிங்கிள் மட்டும்தான். இங்கே இருந்துச்சு ஷார்ட்டாக போட்டாலுமே லெக் கட்டர் ஸ்லோவாக போட்டார், ஓவரை முடிச்சிட்டாங்க. போன ஓவர் போட்டவரும் ஒரே ரனில் பிடிச்சி விட்டு போயிட்டார். 20 ஸ்கோரு, 4 விக்கெட் இருக்காங்க. இந்த ஒரு தினேஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து கொஞ்சம் வைடாக போயிடுச்சுன்னு சொல்லுவேன். முதல் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பஸ்ஸில் போய் பட்டுருச்சு. ஸோ மச் நீடட் 4ன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போட்டார், இங்கே இருந்துச்சு காட்டன் போல்ட், அவரே போய் பிடிச்சிட்டாருங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன், அவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, ஓவர் பிச்சுட்டு பந்து யார்கராகவே போட்டார். சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது, ரன் அவுட். விக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்த பேட்ஸ்மேனா மகேஷ். மன்சூர் அலிகான் அவுட் ஆகி போக கண்ணன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. போன பால் நோ பால், ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால், ஃப்ரீ கிட். இந்த வந்து போன பால் ரன் வேறு ஆகிருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டட். சூப்பர் டெலிவரி, லெக்கட்டுற மாதிரி விடுறாரு, பட் குத்தியா உள்ளே வருது வந்து கண்டிப்பாக. ஓட்டு பால் கண்ணன் ஸ்ட்ரைக்கில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஹைட் ஓவர். அவரே காட்டன் போலுக்கு மறுபடியும் போகிறாரான்னு பார்த்தா ஐயோ மிஸ்கம்யூனிகேஷன். ஆக்சுவலாக லாங் ஆன் ஃபீல்டு தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குன்னு சொல்லுவேன். இவர் பேக்கில் ஓடணும், காட்டன் போல்ட்டை விட அவருக்கு இன்னும் வாகு. ஸோ இவர் வருவார்னு அவர் நின்ட்டார். கேட்ச் ட்ராப், கேட்ச் மிஸ்டு. போன பால் வைடு. லாஸ்ட் மோர் ரிமைனிங், கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஆஃப் ஆஃப் த மேட் ஓடி வந்துட்டாங்க. ஸோ எட்டன் அந்த ரன் அவுட்டை பார்க்க முடியுது. முக்கியமான வந்து லாஸ்ட் ஒன், பால் தூக்கி போகிறாரு, ஃபாஸ்ட்டாக வர போகிறாரு. ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கவும் டிப் ஆகுது. 2 பேர் இங்கிட்டே இருந்தாங்களான்னு பார்த்தா 2+ ரன் அவுட்டு. முதல் இன்னிங்ஸ் முடியுது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல. 30 அடிச்சிருக்காங்க தஞ்சை கிங்ஸ், 31 இப்போ தேவை. சென்னை ஃப்ரெண்ட்ஸுக்கு டார்கெட். சென்னை ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பனிங் பேர் வராங்க, விக்கி மற்றும் பரத். சேஸுக்காக ஓப்பனிங் வச்சு பரத் ஸ்ட்ரைக்லையும் விக்கி நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருக்க போகிறாங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பாலா அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன். ஸ்வீட் ஷாட், முதல் பால் பேட்டில் ஆடி இருக்காரு. அதுவே கான்ஃபிடென்ட்டாகவே ப்ளே பண்ணார்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்காங்க. டபுள். செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் சேம் ஷாட்டுக்கு போனாங்க, லைனுக்குள்ளே வந்துருக்குட்டாங்க. தேர்ட் பால் ஆட்டு பரத். ஓய், நல்ல டேக். இன்னைக்கு டேல இவர் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டன்னர்னு சொல்லலாம். போன தடவை ஒன் ஹேண்டில் எடுத்தார், இந்த தடவை லெக் சைடில் வந்துச்சு, அவருக்கு லெக் சைடில் வந்துச்சு, அதையும் பிடிச்சிருக்காரு. 1 ரன் பேட்ஸ்மேன் யாசின். பால் ஆட்டு யாசின். ஒரு ஈஸி டேக், அரடி அடிச்சிட்டாரு. டபுள் மைனட் ஷாட்னு நினைக்கிறேன். விக்கெட் கிடச்சிருக்கு, பேக் டு பேக் 2 விக்கெட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் சூர்யா பிடிக்கிற முதல் பந்து ஒரு ஐயோ சிங்கிள் மாற்றிருக்காங்க. ரவுண்ட் ஒன்றில் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்களோ சிமிலர் சுச்சுவேஷனில் இருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பயும் விக்கி தான் ஆடி கொடுத்தாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்ட் இன் ஹிஸ் ஷோல்டர். அவர் பிடிக்கிற முதல் பந்து குத்தி திரும்பி இருக்குது. பேக்கப் கால் இருக்காங்க, சிங்கிள் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். அதுக்கடுத்து ஒயிட் டெலிவரி, ஃப்ரீ கன்டினியூ ஆகுது. பேக் ஸ்விங் உள்ளே போட்டுருக்காரு, கிரீஸ் டு கிரீஸ் போட்டிருக்காரு. டாட் பால், ஓவரை முடிக்கிறாங்க. முதல் பவர் பிளே ஓவர் முடிவில் 7 ரன்னு, 2 விக்கெட் விட்டுருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு முகேஷ் விக்கி ஸ்டெக்கில் லெஃப்ட் ஆம் அரௌண்ட் வைக்கிறது. ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரில் டிஃபென்ஸுக்கு போனாங்க, லியாண்டர் கிட்ட இருக்கு. ஐயோ க்ளோஸாக ஓடி இருக்காங்க, பேக்கப்புக்கு ஆள் இருக்காங்க. செகண்ட் பால் சூர்யா ஸ்டெக்கில் நல்லா போட்டிருக்காரு. ஷார்ட் கவர்ஸ்ட், பொறுமையாக போயிருக்கு பந்து. போன பால் வைடு, ரீபால் அந்த பால். கேஸ் டு விக்கி. பேட்டில் ஆடி இருக்காங்க, பட் சரியாக பண்ணலாங்க, நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஆஹா, சிங்கிள் டபுளாக மாறுது. இப்போ லென்த்தில் வச்சாருங்க, பெருசாக எம்பவே இல்லை. எப்போதுமே செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. விக்கெட் எடுத்ததுக்கப்புறமா முகேஷ் வந்து லெஃப்ட் ஆர்ம் யங்ஸ்டர் ஃப்ரம் தஞ்சாவூர் நல்லா போட்டுட்ருக்காரு.
விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் மணி வராங்க. கேஸ் டு மணி. ஐயோ அப்படி யார்கர், ஐயோ டூ க்ளோஸ். அடுத்த வந்து ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தடவை இனிமேல் ஸ்லோவாக போச்சு, அவர்கிட்ட கேரி ஆகலை. லாஸ்ட் 2 பாலாகவே செகண்ட் டைம் ஆக்சுவலாக 2 ஓவர் பவர் பிளே முடியல. 13 ஸ்கோரு, 3 விக்கெட் விட்டுருக்காங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு போட பாலாக வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சிச்சு, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. அரௌண்ட் வைக்கலேருந்து ஃபஸ்ட் ஒன் சூர்யா ஸ்டெக்கில் ஒரு சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அப்பீலும் எடுத்தாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் சூர்யா பேட்டில் பட்டிருக்கு, ஃபாஸ்ட்டாகவும் போயிருக்கு, ஃபீல்டரை பீட் பண்ணி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா தடுத்துருக்கலாமோன்னு தோணுது. பட் பவுண்ட்ரி போயிடுச்சு. மச் நீடட் நாடு சென்னையை பொறுத்த வரைக்கும். டாட் பால். அவுட் சைட் ஆஃபில் பேட்டோட பார்த்துருக்காரு. சிங்கிள். போன பால் ஆகிட்டு ரீபால். இந்த பால் பால் 8 மணி நேராக தூக்கி காலில் பைக்கில் ஒரு சிங்கிள். பாலாட்ட சூர்யா ஸ்வீப் மாதிரி போக பார்த்தாங்க, அதுக்கான லைன்லேருந்து போடல. நேராக தூக்கி கால்ட்டே சொருவிட்டார். ஸ்டம்ப் லைனில் கேப்பாக போயிருக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் பால் ஸ்டம்ப் லைனில் வச்சுருக்காங்க. ஸ்லாட்டில் வந்த பந்து மாட்டிக்கிச்சுங்க. ஃப்ரீ கிட் பாலை பக்காவாக அடிச்சு வெளில அமிச்சிட்டாரு. ரோட்டுக்கு போயிடுச்சு பந்து. நான் 3 ரன் தேவை பேட்டிங் டீமுக்கு. நெக்ஸ்ட் ஓவர் முகேஷ் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸில் பார்க்க முடியுது. ஒரு டிரைவில் வந்து போட்டாங்க, விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் பிரசாந்த் வராங்க. செகண்ட் பால் இவர் பிடிக்கிற முதல் பந்து தட்டுக்க முடியல, நேருக்கு நேராக போயிருக்கு. சிங்கிள். முகேஷ் டு மணி. இன்னும் 2 ரன் தேவை. 1 to draw 2 to win. நேருக்கு நேராக நல்ல இடத்த பிக் பண்ணாரான்னு பார்த்தா எஸ் பிக் பண்ணியிருக்காருங்க. இவர் கையிலேருந்து வரக்கூடிய செகண்ட் மேக்ஸிமம் ஃபுல் பவராக காட்டினாரு. பாடி ட்ரான்ஸ்ஃபர், வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக பண்ணாங்க. நேருக்கு நேராக ஸ்பாட்டை கரெக்டாக பிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் தஞ்சை கிங்ஸ் வர்சஸ் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.